இன்றைய சிந்தனை: யார் வெற்றியாளர், யார் தோல்வியாளர்? அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கு. பயபக்தியாளர்களுக்கு அல்லாஹ் அப்படின்னு குரான்ல இருக்கு. பணிபவர்களுக்கு இறைவன் அப்படின்னு பகவத்கீதையில் இருக்கு. யார் மறைவானவற்றை நம்பிக்கை கொண்டு இறை உணர்வுகளில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் அப்படின்லாம் வேதங்கள் இருக்கு. நம்ம வெற்றியாளரா இல்லை தோல்வியாளரா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பயபக்தி உள்ளச்சம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் வெற்றியாளர்னு வேதங்கள் சொல்லுது. எல்லாமே சொல்லுது. பகவத்கீதையும் சொல்லுது, குரான், பைபிள். மற்றபடி ஞான மக்களும் யாரெல்லாம் இறைவனை நம்புகிறாங்களோ அவங்க எல்லாரும் வெற்றியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனை நம்புவது அப்படின்னா இறைவனை மட்டும் நம்புவது. வெளியில் இறைவனை நம்புகிற மாதிரி இருக்கிறதும், ஆனால் இறைவனை நம்புவதற்கான காரியங்கள் எதையும் செய்யாமல் இந்த உலகப் பொருட்களின் பின்னாடி இந்த ஐம்புலன்களின் வாசனையில் நின்று கொண்டு இந்த உலக காரியங்களை ஏற்றுவதனால நம்ம இறை நம்பிக்கையாளரா வெற்றியாளரா? வணக்கம் பாஸ்கர். அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. யார் வெற்றியாளர்? நம்ம இந்த ஆன்மீகத்தில் எல்லாரும் ஆன்மாவை கண்டறிதல், தன்னைத்தான் அறிதல், தன்னுணர்வு, ஒன்று மனம் ரீதியாக உலக ரீதியாக சென்று இந்த உலகப் பொருட்களை அதிகமாக சேகரித்து இந்த உலகத்தில் வலுத்து ஐம்புலன்கள் வழியாக இந்த வாழ்க்கையை அதிகப்படுத்தி இந்த ஐம்புலன் தான் நம்மன்னு நினச்சி மொத்தமாக அகங்காரமாக மாறி இந்த வாழ்க்கையை ஒரு கூட்டம் வாழுது. இன்னொரு கூட்டம் அதை வெற்றின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் கடவுள், அன்பு, அமைதி, ஆன்மா, நான் கடவுளை கண்டுபிடிக்கணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆன்மீக செயல்பாடுகளில் ஆசிரமங்களை நோக்கி ஓடியும் இல்லை ஞான மக்கள் சொல்லிய பயிற்சிகளை செய்தும் நான் ஆன்மாவை அடையணும், என்னையை நான் கண்டுபிடிக்கணும், நான் ஞானம் அடையணும் அப்படின்னு இன்னொரு சைடு. இந்த ரெண்டு சைடு மக்களும் இவங்க இந்த உலகத்தை சார்ந்த மனிதர்கள் இந்த உலகத்தை மிகவும் உண்டு கழித்து இந்த உலக போதைகளில் உலக நிகழ்வுகளில் எல்லாத்தையும் பங்கேற்று உலகம் என்னவெல்லாம் வழியை வைத்திருக்கிறதோ அதில் எல்லாம் சென்று அதில் வெற்றி கொண்டவர்கள் வெற்றியாளர்களாகவும், அப்படி இந்த சைடில் பார்த்தா கடவுள் அடையிறதும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுறதும் கடவுளை பற்றி பேசுகிறதும் இந்த மாதிரியான செயல்பாடுகள், தியானங்கள், இல்லை இந்த கடவுளை குறித்த என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ, அதாவது கோயிலுக்கு போகிறது, மாலை போடுறது, விரதம் இருக்கிறது, தொழுகை பண்ணுறது எல்லாம் இவங்க எல்லாரும் இவங்க வெற்றியாளர்னு நினச்சின்னு இருக்கிறதும் உண்மையான வெற்றியாளர்கள் இல்லை. நம்ம யார் அப்படின்னா, நமக்குள்ளே ஏதோ ஒன்று உயிராக இருக்குது, அதான் நம்ம எல்லாரும் புரிஞ்சிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே நம்ம யார், இப்போ நம்ம யார் அப்படின்னா, நம்ம இந்த உடல், இந்த மனம், உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிற ஒன்று, இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம. இப்போ
இப்போ நம்ம அப்படின்னா நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கோம். இந்த உலகத்தை வாழ்வதற்கான வழி, இந்த உலகத்தில் இருப்பதற்காக நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த உடம்பு தான். இந்த உடம்பு வழியா தான் நம்ம இந்த உலகத்துக்கான ஐடென்டிட்டிய வச்சுக்க முடியும். இது இல்லைன்னா இப்போ நம்ம இங்கே இருக்க முடியாது. இது இல்லைன்னா நம்மளால பேச முடியாது. இது முதல் நிலை. அதேபோல் மனம் நிராகரிக்கப்படுவதற்கா அப்படின்னா, மனம் இல்லைன்னா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே பேச முடியாது. நான் ஒரு ஜடம் மாதிரி ஆயிட வேண்டியது தான். என்னால் எதுவும் பேச முடியாது. என்னால் எதையும் புரிய வைக்க முடியாது. எதையும் உங்களாலையும் புரிஞ்சிக்க முடியாது. இறைவன் படைத்தது இதெல்லாம். இப்போ நான் கம்யூனிகேட் பண்ணுறேன், உங்களால் என்னோடய வார்த்தைகளை புரிஞ்சிக்க முடியுதுன்னா உங்கள் மனம்தான் புரிஞ்சிக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற உயிரால் அது அப்படியே அசையாமல் தான் நிற்க முடியுமே தவிர இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. உங்கள் மனம்தான் நீங்கள் இந்த உலக அறிவுகளை கற்றுக்கொண்டீங்கள்ல, இதெல்லாம் தான் புரிஞ்சிக்க வைக்குது உங்களை. இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கான வழியையே உங்கள் மனம்தான் தருது. இதெல்லாம் கலந்து தான் நம்ம இருக்கிறோம். இதில் ஒரு பகுதியாக பிரிஞ்சு மனமும் உடலும் உலகமும் சேர்ந்து ஒரு கூட்டம் நான் வெற்றியாளர்னும், இன்னொரு பகுதியினர் கடவுள், ஆன்மா, தன்னை அறிதல், தன்னுணர்வு, உணர்வு, ஆன்மீக உபாயங்கள், தியானம், பரதேசம் புகுதல் இப்படின்னு இன்னொரு பகுதி மக்களும் ரெண்டாக பிரிஞ்சு இயங்கிறதுனால 2 பேருமே வெற்றியாளர் கிடையாது. ஞானி ஆகிறதும் ஞானத்தன்மைக்கு வர்றதும். இங்கே வெற்றியாளர்கள் யார் அப்படின்னா, யார் சமநிலையை பேணிக் கொள்கிறார்களோ அவங்க மட்டும்தான் வெற்றியாளர். அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச, அவங்கவுங்களுக்கு புரிஞ்ச விஷயங்களை செய்து அதில் இந்த உலகத்தையோ இல்லை இந்த ஞானம் சம்பந்தமான விஷயங்களை கை கொண்டு அதில் வித்தை காமிக்கிறதெல்லாம் வெற்றி அடைந்ததற்கான அறிகுறி கிடையாது. ஆன்மா, கடவுள், ஆன்மீகம் அப்படின்னு அந்த சைடு போய் இந்த உலகத்தை நிராகரிக்கிறவங்களும் தோல்வியாளர்கள் தான். இல்லை கடவுள், இந்த உலகம் கடவுள் இல்லை, இந்த உலகம்தான் உண்மை, பணம் தான் உண்மை, இந்த அப்படின்னு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க, இதுதான் உண்மைன்னு நம்புகிறவங்க, அவங்களும் வெற்றியாளர்கள் கிடையாது. இந்த மனமும் உடலும் ஆன்மாவும் சேர்ந்தது தான் இப்போ நம்ம, அதான் நம்ம அப்படின்னு எல்லாவற்றையும் சமநிலையோடு சம நோக்கோடு உள்ளத்திலிருந்து வாழ்கிறது தான், வாழ்பவர்கள் தான் வெற்றியாளர்கள். புரியுதுங்களா? இப்போது உங்களுக்கு சில அறிவுகள் புகட்டப்பட்டிருக்கு. அந்த அறிவை பயன்படுத்தி நீங்கள் இந்த உலகத்துக்கான பொருளை ஈட்டிக்க முடியுமே தவிர, இந்த உலகத்துக்கான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர, மற்றபடி வேறு எதுக்கும் அது பயன்படாதுன்றது தான் உண்மை. அதை உங்களோட பெருமையாக மாற்றுறீங்கன்னா நீங்கள் தோல்வியாளர்கள். உங்களுக்கு உடலும் தேவை, நீங்கள் உடல் அல்லன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் உடலை பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். அதற்கான ஞானம் தேவை. நீங்கள் உடல் இல்லை தான், ஆனால் உடலை பயன்படுத்த தெரிவதற்கான ஞானம் வேணும். அவங்க வெற்றியாளர். நீங்கள் மனம் இல்லை தான், மனம் அறிவால் கட்டமைக்கப்பட்டது தான், ஆனால் அந்த அறிவு இல்லைன்னா இங்கே இருக்க முடியாது. அதை பற்றியான ஞானம் வேணும். அவங்க தான் வெற்றியாளர். நீங்கள் ஏதோ ஒன்று உயிராக இருக்குது, ஆன்மாவாக இருக்குது, ஏதோ ஒன்றா இருக்குது, அதுதான் நீங்கள். ஆனால் அதை பற்றியான ஞானம் தெரிஞ்சிருக்கிறவங்க தான் ஞானி. அதனால் ஞானிகள் அப்படின்னா இந்த உலகத்தையோ மனதையோ நிராகரிச்சுட்டு வெளியேறவங்க இல்லை. சும்மா அப்படியே எதையும் செய்யாமல், இந்த உலகத்துக்கு எந்த பங்கும் ஆற்றாமல் சாதாரணமாக அப்படியே சும்மா உட்காந்துட்ருக்கவங்களால எந்த பயனும் இல்லை. இந்த 3த்துலேயும் சமநிலையை பேணி இந்த 3 பற்றியான ஞானத்தை யார் கைப்பற்றுகிறார்களோ, இந்த 3ஐயும் ஒழுங்காக பயன்படுத்துகிறாங்களோ, இந்த 3ஐயும் யார் ஆள்றாங்களோ, இந்த 3த்தையும் யார் புரிஞ்சு வச்சுருக்காங்களோ, இந்த 3 பயன்படுத்தி இந்த உலகத்துக்கான நன்மைகளை யார் விளைவிக்கிறார்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள். அவங்க தான் இறை நம்பிக்கையாளரும் கூட. புரியுதுங்க? உள்ளிருந்து இயங்குதல். நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அதிலிருந்து இதெல்லாம் நீங்கள் சமநிலையோடு சம பாங்கோடு ஒரே பார்வையோடு பார்க்கணும். இப்போ நீங்கள் உடலோடு நின்றுட்டீங்க அப்படின்னா உடல் தான் நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க. அது பேர் அகங்காரம். இந்த உடலோடு நின்று இந்த உடலில் இருக்கிற கண்ணு, காது, மூக்கு, இந்த ஐம்புலன் ருசியிலேயே உங்கள் வாழ்க்கையை ருசித்து இதான் உண்மைன்னு நீங்கள் நம்பின்னு இருந்தீங்கன்னா அது வெற்றி கிடையாது.
அதுவும் தோல்வி தான். அதில் நீங்கள் எவ்வளோ பெரிய வாழ்க்கை வேணாலும் பெறலாம். இந்த உலகமே உங்களுக்கானதா மாறலாம். எல்லாவற்றையும் எல்லாரையும் நீங்கள் அடிமைப்படுத்தி வச்சிருக்கலாம். ஒரு கூட்டமே உங்களுக்கு கீழ இருக்கலாம். ஆனா அதனாலலாம் நீங்க வந்து வெற்றியாளரா அப்படின்னா இல்ல. இந்த 3மே சமநிலையோடு, சமபாங்கோடு பயன்படுத்தப்பட வேண்டும். உள்ளிருந்து உங்களோட இயக்கம் இருக்கணும். ஒரே பார்வையோட நீங்க பார்க்கணும் எல்லாத்தையும். அதாவது கல்லையும், மண்ணையும், பொன்னையும், வைரத்தையும் ஒரே பார்வையில பார்க்குற பார்வைய நீங்க பெறும்பொழுது தான் நீங்கள் வெற்றியாளர். யார் உள்ளச்சம் வச்சிருக்காங்களோ, உள்ளதில் அச்சம். உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ உள்ளுக்குள்ள, அதில அச்சம் யாருக்கெல்லாம் இருக்குதோ, அவங்க தான் வெற்றியாளர். அதனால யார் வெற்றியாளர்னா, இங்க நெறைய வெற்றியாளர் இருக்கிறாங்க. யார் தோல்வியாளர் அப்படின்னா, இங்க நெறைய தோல்வியாளர் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? யார் தன்னை சமநிலையோடு, சம நோக்கோடு, சம பார்வையோடு, இறை நம்பிக்கையோடு இருக்கிறாங்களோ, அவங்க தான் வெற்றியாளர். இந்த 3மே நிராகரிக்கப்பட முடியாது. இந்த உடம்பையும் நிராகரிக்க உங்களால முடியாது. உங்களுடைய மனதையும் உங்களால நிராகரிக்க முடியாது. அப்படி நீங்க நிராகரிச்சீங்கன்னா, நீங்க அறியாமையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இது எல்லாமே நம்மளுக்கு தேவை தான். இதை சரியா பயன்படுத்துறது தான். இதை சரியா புரிஞ்சுக்கிறது தான். இதை பற்றியான ஞானங்கள்ல நீங்க இருக்கிறது தான். இதை நீங்க உலக மக்களுக்கான பயனா மாத்துறதுல தான் நீங்க வெற்றியாளரா, தோல்வியாளரான்னு தெரியும். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பயபக்தினா என்னது? அப்படின்னா, பயபக்தினா உங்களை பற்றியான கவனம். நீங்க என்ன செய்றீங்க? என்னவா இருக்கிறீங்க? அப்படின்ற கவனம் தான் பயபக்தி. அவங்களுக்கு தான் இறைவன் உதவி செய்வான். உங்களை பற்றியான கவனம், உங்களை பற்றியான ஞானம். அவங்க தான் வெற்றியாளர்கள். அவங்க இந்த உலகத்திலயும் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயும் இருப்பாங்க. தேவைன்றப்போ அவங்க மனதை பயன்படுத்திப்பாங்க. தேவையில்லாதப்போ அவங்க அமைதியை காப்பாங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் நீங்களே தவிர, இதில் தனித்தனியாக பிரிச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எதையும் நீங்கள் நிராகரிக்க முடியாது. நீங்கள் ஒட்டுமொத்தமா நீங்க ஒரு முழுமை. இந்த உலகத்துல நீங்க இதெல்லாம் சேர்ந்து தான் நீங்க. இந்த மனத பயன்படுத்த கத்துக்கணும். இந்த மனதின் பற்றியான ஞானம் உங்களுக்கு தெரியணும். உடலை பற்றியான ஞானம் தெரியணும். உங்களை பற்றியான ஞானம் தெரியணும். நீங்க என்னவா இருக்கிறீங்கன்னு தெரியணும். இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாம, நம்மகிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணுத்துல அதிகமான ஞானத்த வளர்த்துக்கிட்டு, அதுதான் உண்மை, இதுதான் உண்மைன்னு போர் செய்தல்லையோ, இல்ல இதுதான் சரின்னு இத செய்து ஒத்துக்கிறதுலையோ, இல்ல இந்த வாழ்க்கைய அதன் வழியா வாழ்றதுலையோ, அதிகமா பொருள சேர்த்து அத உண்மைன்னு நம்புறதுலையோ, இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு ரோட்ல போய் உட்காந்துக்கிறதுலையோ, உங்களுக்கு எந்த பயனும் இல்ல. புரியுதுங்களா? இங்க எல்லாமே சமநிலையோடு, சம பார்வையோடு பார்க்கப்படும் பொழுது தான் நீங்கள் முழுமையான வெற்றி அடைந்தவர்களா இருக்கிறீங்க. இறை நிராகரிப்போர் யார் அப்படின்னா, இறை நிராகரிப்போர் யாருன்னா நம்ம தான். நம்ம கடவுளை பத்தி இந்த ரொம்ப ரொம்ப நம்ம புனிதமா இருக்கிற மாரியும், ரொம்ப தூய்மையா இருக்கிற மாரியும் நம்ம நினச்சுன்னு இருப்போம். ஆனா செயல்கள் செய்ய சொல்லும் பொழுது யாராலயும் அத செய்ய முடியாது. புரியுதுங்களா? இறை நிராகரிப்போர்ன்றவங்க கடவுளே இல்லன்னு சொல்றவங்க இல்ல. கடவுள நம்புறவங்க தான் இறை நிராகரிப்போர். கடவுள நம்ம வந்து எண்ணங்கள் ரீதியா ஃப்ரீயா எதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமோ, அதெல்லாம் செய்துக்கிட்டு, எதெல்லாம் பண்ண முடியுமோ, ஈஸியா இருக்கிறதெல்லாம் செய்துக்கிட்டு, கடவுள கும்பிடுற மாரி நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க தான் இறை நிராகரிப்போர். ஆனா கடவுள் இந்த வேதங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களையே நீங்க கவனிச்சு, இது ஒரு பெரிய போர் தான். இது ஒரு பெரிய சிரமமான விஷயம் தான். நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது, நீங்க என்னவா இருக்கிறீங்கன்றத புரிஞ்சுக்கிறது. புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் இந்த மனதையும், இந்த உடலையும் நீங்க யாரா இருக்கிறீங்க, இந்த உலகத்தை எப்படி வாழணுன்ற அறிவே உங்களுக்கு வரும். அதுவரைக்கும் இந்த உடலையும், மனதையும் எண்ணங்களின் அடிப்படையிலயும், எண்ணங்களுக்கு இரையாகி உங்களுடைய அறிவின் அடிப்படையில், இல்லை எதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதோ, இந்த உலகம் எதெல்லாம் பெருசுன்னு நம்பிட்டு இருந்ததோ, அத உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதையே நீங்க வாழ்ந்து அதுதான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கணும். புரியுதுங்களா? உங்களுடைய உடலின் வழியாக, உங்களுடைய மனதின் வழியாக தான் நீங்க யாருன்னே கண்டுபிடிக்க முடியும். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் வார்த்தை ரீதியா. ஆனா உணர்தல் வந்து ரொம்ப அவசியம். அப்பதான் வந்து நீங்க சமபாங்கோடு, சம மனநிலையோடு எல்லாத்தையும் சமமா பார்க்க முடியும். சம பார்வையை நீங்க பெற முடியும்.
புரியுதுங்களா? இது எதுவுமே நிராகரிக்கிறதுக்கு இல்ல. இந்த உலகமும் நிராகரிக்கப்படுவதற்கானதல்ல. இந்த உலகம் வெறுக்கப்படுவதற்கானதல்ல. உங்களுடைய மனமும் வெறுக்கப்படுவதற்கானதல்ல. ஆனா இதை பற்றிய ஞானங்கள் தான் இதை பற்றியான இயக்கங்கள் தான் உங்களுக்கு தேவை. இத எப்படி பயன்படுத்துறது? இது என்னவா இருக்குது? இது என்னது? அதனால நான் யார் அப்படின்னு நம்ம பேசுறோம். வெற்றியாளர்கள் யார் அப்படின்னு பேசுறோம். வெற்றியாளர்கள் இதை பற்றியான முழுமையான ஞானத்தை பெற்றவங்க தான். இதை எத பத்தியும் தெரியாம அப்படியே இதெல்லாம் வேதத்துல போட்டிருக்கு. அ இந்த மாதிரி தற்பெருமையின்மை, அகிம்சை, பொறுமை, நேர்மை, குரு சேவை, தூய்மை, விடாமுயற்சி, தன்னடக்கம் இதெல்லாம் யாருக்கு இருக்குதோ, ஐம்புலனால மேயக்கூடாது. ஐம்புலன் அறிவு ரொம்ப டேஞ்சரு அப்படின்னு யாரோ சொல்றாங்க, எதையோ சொன்னாங்கன்னு அப்படியே நீங்களும் அத ஒத்துக்கிட்டு, உங்கள சுய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தாம, ஐம்புலனு தப்பு அப்படின்னா, ஐம்புலனால தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஐம்புலன் ருசியில தான் நம்ம வாழ்க்கைய நகர்த்துறோம். அது இல்லன்னா எதுவுமே இல்ல. அப்போ இதையும் தாண்டி இத பண்படுத்த வேண்டியது இருக்குதானே தவிர, அத இதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு டிக்ளரேஷனுக்கு நம்ம எல்லாரும் வந்துர்றோம். வேதங்கள்ல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இத நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்றதில்ல. டைரக்ட்டா ஐம்புலன் அறிவு இந்த கண்ணு, காது, மூக்கால நம்ம இந்த உலகத்த சுவைச்சுன்னு இருக்கோம் அப்படின்னு நீங்க ஒரு டிக்ளரேஷனுக்கு இது உண்மைன்னு நம்பிர்றீங்க. நீங்க கண்டுபிடிங்க அத. ஏன் தப்புன்னு சொல்றாங்க? ஏன் சரின்னு சொல்றாங்க? ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது? அப்போ இதெல்லாம் இறைவனுடைய படைப்பு தானே. இப்ப கண்ணு, காது, மூக்கு இந்த ஐம்புலனோட ருசிய அந்த எல்லா ப்ராசஸ் நீங்க உணர்றது எல்லாமே இறைவன் தான் படைச்சுக்கினானே தவிர, நீங்களாவே படைச்சுக்கின்னு நீங்களாவே இதெல்லாம் செய்யல. இதுவும் உங்க உடலும் ஒரு இறைவனோட படைப்பு தானே. புரியுதுங்களா? அப்போ இத ஒழுங்குபடுத்துதல், இத ஒழுங்கா வச்சுக்கிறது தான் வெற்றியாளர்களோட வேலையே தவிர, இது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இதன் வழி இதுதான் உண்மை, இதுதான் சரி அப்படின்னு இதுலருந்து பிரிவுபடாம இந்த முழுமையிலிருந்து வெளியில ஒரு சைட மட்டும் இந்த வாழ்க்கையா வாழ்ந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்ல அப்படின்னு. புரியுதுங்களா? நீங்க உங்களோட மையத்திலிருந்து இந்த வாழ்க்கைய பார்க்கணும். நீங்க உங்களோட மையத்துல இருந்தா மட்டும் தான் இதெல்லாம் நீங்க பயன்படுத்தவே முடியும். நீங்க மையத்துல இல்லாம இதுதான் வாழ்வு, இதுதான் நீங்க, இதுதான் நானு அப்படின்னு புரிஞ்சு வச்சுன்னு, உங்களால எதையுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதனால வெற்றியாளர், சக்சஸ்ஃபுல் பெர்சன் அப்படின்றவங்க உங்களை பற்றியான முழுமையை அறிந்திருப்பவர்கள் தான் வெற்றியாளர்கள். இறை நிராகரிப்போர் அப்படின்றவங்க, இப்போ நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் இறைவன பத்தியும், இறை நம்பிக்கையாளரா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நெனச்சிட்டு இருக்கோமே தவிர, செயல்கள் செய்யும்பொழுது நம்ப இறை நம்பிக்கையாளரா, இல்ல இறை நிராகரிப்போரான்னு நம்மளுக்கே தெரிஞ்சிரும். இப்போ நெறைய கடவுள் இருக்காங்க, இல்ல நெறைய ஞான மக்கள் இருக்காங்க, நெறைய வழிகாட்டுதல்கள் இங்க இருக்கு, நெறைய சொல்லப்பட்டிருக்கு, அவங்க நெறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம செய்றோமா அப்படின்னு பார்த்தா செய்யல. ஆனா, அந்த மாதிரியான கூட்டங்கள்ல அதில இணைச்சிக்கவோ, இல்ல அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறதுக்கான வேஷங்கள தான் நம்ம போட்டுருக்கோமே தவிர, இப்போ நெறைய வேதங்கள் இருக்கு, நெறைய மத புத்தகங்கள் இருக்கு, நெறைய ஞானிகள்லாம் நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கல்ல. "உன்னையே நீ அறிவாய், உன்னை நீ கண்டுபிடி, இதெல்லாம் நீ சரியா பயன்படுத்து. பயபக்தியோடு இருக்கிறவனுக்கு தான் கடவுளு, உள்ளச்சம் இருக்கிறவனுக்கு தான் இறைவன் உதவி செய்வான். கவனி கவனிக்கணும்." அப்படின்லாம் நெறைய சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு இல்லவே இல்ல. நம்மளுக்கு எல்லாமே தெரியும். எது சரின்னு தெரியும், எது தப்புன்னு தெரியும், எத செய்யக்கூடாதுன்னு தெரியும், எத செய்யணும்னு தெரியும். எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா நம்ம செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம் அப்டின்னா, ஏன்னா நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு நெறைய திமிரும், கொழுப்பும் அதிகமா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே நல்லது எதுன்னு தெரியும். இப்ப நீங்க நல்லதுன்னு உங்களுக்கு எதுவுமே சொல்லி தர வேணாம். உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் நல்லதுன்னு. ஆனா செயல்கள்ல வரும்பொழுது, அந்த நல்லத செய்ய மாட்டோம். ஏன்னா, அதனால நம்மளுக்கு இந்த உலகத்துல இழப்பு இருக்கு. இந்த உலக ரீதியா இழப்பு, இல்ல நீங்க வச்சுட்டு இருக்க பொருட்கள் ரீதியா இழப்பு, இல்ல ஏதோ ஒண்ணுத்துல உங்களுக்கு இழப்பு ஏற்படும். ஏதாச்சும் உங்க கைய விட்டு போற மாரி இருக்கும். எதையாச்சும் கொடுத்தாகணும். இல்ல எதையோ ஒண்ணு நீங்க மத்தவங்களுக்கு வேலை செய்ற மாரி இருக்கும். இதனால என்ன நடக்குது அப்டின்னா, அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். எது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் தரலையோ, அப்போ செயல் ரீதியா வரும்பொழுது நம்ம இறைவனுக்கு எது நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இல்ல. எது நம்ம 4 நாளைக்கு கற்பூரம் வாங்கி ஏத்துனா போதும் அப்டின்ற மனநிலையில தான் நம்ம கடவுள விரும்பின்னு இருக்கிறோம். இ இறை இறைவன ஒத்துக்கிறவங்க தான் வெற்றியாளர். ஆனா நம்ம இறைவன முழுசா ஒத்துக்கணுமா? இல்ல இந்த வேதங்கள்ல சொன்னத அப்படியே செய்றோமா? இல்ல ஞானிகள் சொன்னத அப்படியே செய்றோமான்னா, இல்ல. நம்பளும் ஒரு விதமா
கடவுளை நம்புற மாரி நம்மளே நம்ம ஏமாத்தின்னு இருக்கோம். கடவுளை நம்ம ஏமாத்த முடியாது. ஏதோ ஒண்ணு இங்க இருக்குல்ல, அத ஏமாத்த முடியாது. நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோம். இந்த மாரியான சாயங்கள பூசி. ஏதோ நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கு. அது ஏதோ கடவுள் இருக்கிறாரு அப்படி இப்படி இந்த கிளாஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு ஏதோ கோயிலுக்கு போயோ, போலயோ ஏதோ ஒண்ணு பண்ணி ஆன்மீகத்த தேடியோ, கடவுள கண்டுபிடிக்கிறேன் ஏதோ ஒண்ணு பண்ணி அங்கங்க போய் திரிஞ்சோ, அதற்கான செயல்கள் இதெல்லாம் நீங்க ஈஸியா செய்திட முடியும். புரியுதுங்களா? எ அன்பே சிவம்னு சொல்ட்டாங்க. அன்பா இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறோமான்னா இல்ல. பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறோமான்னா இல்ல. எதுவும் இல்ல. ஆனா சுத்தி போறதுக்கும், அங்கங்க நடந்து போறதுக்கும், எங்கன்னா எதனா சொற்பொழிவு நடந்தா கேட்கறதுக்கும், வெறும் எதெல்லாம் ஈஸியா நம்மளால செய்ய முடியுமோ, அதுக்கான முயற்சிகள மட்டும் எடுத்துட்டு, நம்ம ஏதோ ஆன்மீகத்தில இருக்கிற மாரி நெனச்சுக்கிட்டு, இல்ல பட்டையோ, கிட்டையோ ஏதோ ஒண்ணு போட்டுக்கிட்டு, இல்ல எந்தெந்த கூட்டத்திலயோ இணைச்சுக்கிட்டு, நம்ம ஏதோ ஆன்மீகத்திலயோ கடவுளுக்கு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் மாரியும், கடவுள் நம்பிக்கையாளர்கள் மாரியும் நம்மளே நம்மள ஏமாத்தின்னு இருக்கோம். யார் கடவுள ரொம்ப நிராகரிக்கிறோம் அப்டின்னா, யாரெல்லாம் நெறைய நெறைய கடவுள பத்தி ரொம்ப அப்படியே கடவுள் நம்பிக்கையாளர் மாரி காமிக்கிறாங்கல்ல, அவங்க தான். செயல் வரும்போது அப்படி செய்ய மாட்டாங்க. அது ஈஸியா இருக்கிற எல்லா கடவுள் சங்கடங்க ச சடங்குகளையும் அவங்களால ஈஸியா செய்திட முடியும். ஆனா கடவுள் நமக்கு அளித்த வேத புத்தகங்கள்ல சொல்லப்பட்டவைகளையும், ஞானிகள பின்பற்றவங்க ஞானிகள் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதையும், எதையுமே யாருமே செய்யறதே இல்ல. யார் நம்ம யாரெல்லாம் கடவுளுக்கோ, இல்ல நம்மளுக்கு வழிகாட்டப்பட்டவங்களுக்கோ எதிரா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இருக்கிறோம் அப்டின்னா, அத பின்பற்றுறவங்க தான் எதிரா இருக்கிறாங்க. அத பின்பற்றதில்ல. கஷ்டமான விஷயங்கள் எதையும் யாரும் பின்பற்றதில்ல. நம்மளுக்கு நல்லதெல்லாம் எல்லாமே தெரியும். நம்ம ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா பேசணும், பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும், மற்றவங்கள வந்து வார்த்தையால காயப்படுத்தக்கூடாது. எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்மளால அதெல்லாம் செய்ய முடியாது. புரியுதுங்களா? அதனால நம்ம இறை நிராகரிப்போம்னா வேற யாருன்னு நெனச்சுக்கக்கூடாது. நம்ம தான். நம்மளால எதெல்லாம் செய்ய முடியுமோ, அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் செய்து, நம்ம இறைவனோட ரொம்ப நெருக்கமானவங்கன்னு ஒரு இமேஜினேஷன்ல தான் இருக்கிறோமே தவிர, உண்மையான செயல்கள் நம்ம செய்றதில்ல. கடினமான செயல்கள்லாம் நம்மளால செய்யறதில்ல. செய்யவும் மனம் வரமாட்டுது. இப்போ வராத மனத வந்து வர வைக்கிறது தான் உங்களோட வேல. இதுல ஆளுகை செலுத்தணும். புரியுதுங்களா? நம்மளே வந்து ஒரு இமேஜினேஷன்ல தான் இருக்கிறோம். கடவுள நம்புறோம். கடவுள் நம்மள காப்பாத்துவாரு. அப்படிலாம் எதுவும் உங்கள காப்பாத்தவும் இல்ல. நீங்க கடவுளையும் நம்பல. உங்களே சுய விசாரணை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பேரு அதிர்ச்சியா இருக்கும். நீங்க அந்த சுய விசாரணை பண்ணி, ஐயோ! நம்ம தப்பா இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் தானே தவிர இது, தப்பா இருக்கிறோம் அவ்வளோதான். மத்தபடி இதனால ஐயோ! நம்ம இப்படி இருக்குமே, நம்ம கடவுள அப்படி இல்ல. நம்ம தப்பா இருக்கிறோம், சரியா மாறணுன்றதுக்காக தான் இந்த சுய ஆராய்ச்சி, சுய விசாரணை. புரியுதுங்களா? அப்படி ஒத்துக்குனா நம்ம அந்த இந்த நிலையிலேருந்து வேறு நிலைக்கு மாற்றப்பட்டுருவோம். புரியுதுங்களா? நம்மளுக்கு எல்லா விஷயமும் நம்மளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு சின்ன வயசுலேருந்தே. எல்லாமே இதெல்லாம் தான் நம்ம செய்யணும் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. ஆனா நம்ம எதையும் செய்யறதில்ல, செய்ய விருப்பமும் இல்ல. ஆனா கடவுள் மேல நம்பிக்கையும், கடவுள் பேர சொல்லி நம்ம என்னென்னலாம் சடங்குகள் செய்ய முடியுமோ, அதெல்லாம் செய்து ஏதோ ஒரு தன்னிறைவுக்கு வரோம். நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோம். நம்மளே நம்மள ஒரு இமேஜினேஷன்ல வச்சுக்கிறோம். அதுதான் இங்க நடந்துட்டு இருக்க எல்லா சடங்குகளும், எல்லாமும். புரியுதுங்களா? ஒரு இமேஜினேஷன் தான். யாரும் கடவுளுக்கு உண்மையா இருக்கிறாங்களான்னா, அப்படிலாம் இல்ல. கோயிலுக்கு போறவன் தான் கடவுளுக்கு முதல் எதிரியே. கடவுள் எதனா ரூ. 10 தவிர ரூ. 11 கேட்டா கூட நம்மளால தர முடியாதுன்றது தான் உண்ம. அந்த சுய ஆராய்ச்சிக்கு வந்து உங்கள நீங்க முழுமையில இருந்து நம்ம இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம. இத எதையும் நிராகரிக்க முடியாது. உங்களோட எண்ணங்கள் கூட உங்களுக்குள்ள வந்துட்டு தான் இருக்கு. அத நம்ம கையாள கத்துக்கணுமே தவிர, அதை பற்றியான ஞானங்கள நம்ம வந்து வர வச்சுக்கணுமே தவிர, அத நீங்க கவனிச்சா மட்டும் தான் வரும். உங்களோட இயக்கங்கள நீங்க புரிஞ்சுக்கினா மட்டும் தான் வரும். அப்பதான் நீங்க யாருன்னு புரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய சிம்மாசனத்துல, உங்களோட அரியணையில இருந்து இத நீங்க ஆள்பவரா உங்களையே நீங்க ஆள்பவரா மாறாத வரைக்கும், நம்ம எல்லாரும் இறை நிராகரிப்பாளர் தான், தோல்வியாளர் தான். யார் வெற்றிடம் தான் நம்ப அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்களோ, அந்த வெற்றிடத்திலிருந்து ஏதுமற்ற தன்மையிலிருந்து எல்லாத்தையும் ஆள்றாங்களோ, எல்லாவற்றின் மீதும் ஆளுகை செலுத்துறாங்களோ, அப்பதான் அவங்க வெற்றியாளர். புரியுதுங்களா? எதுவுமே இல்லாம நம்ம ஏதோ ஒண்ணா ஏதோ நம்மகிட்ட இருக்குதுன்னு அப்படின்னு நெனச்சுன்னு, இந்த உலக பொருட்களையோ, இல்ல இந்த உலக ஆசைகளெல்லாம் திருப்தி பண்ணின்னு, இதெல்லாம் நம்ம சாதிச்சுட்டோம் அப்படின்னு நெனச்சுன்னு இருக்க எல்லாரும் தோல்வியாளர் தான். அந்த சுகம்லாம் உண்மையான சுகம் இல்ல. அது ஒரு மாயை அவ்வளோதான்.
புரியுதுங்களா? அதனால அத நீங்க செய்யாம இருக்கணும்னு சொல்லல. அதெல்லாம் நீங்க அனுபவிக்க வேண்டியது தான். ஆனா நீங்க தன்னிலை உணர்ந்து செய்யணுன்றது தான் உண்மை. இல்லன்னா அதுல நீங்க சிக்கிருவீங்க. போதையா மாறிடும் இந்த உலகம். இந்த உலகம் போதை அல்ல. வாழப்படுவதற்கான வழி. அவ்வளோதான். இந்த உலகம் போதையானது இல்ல. ஆனா இந்த உலகத்த போதையா தான் நம்ம பயன்படுத்துறோம். இந்த போதையா பயன்படுத்துற உலகம் நம்மள போதையாவே வச்சுன்னு இருக்கு. நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்காத நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்காதபடி இந்த உலகப் பொருட்கள், இந்த ஐம்புலன்கள் வழியாக இந்த உலகத்தை சுவைத்து, சுவைத்து, சுவைத்து நம்ம யாருன்னே மறந்து போயிடுறோம். இதெல்லாம் தான் வேதங்கள் தப்புன்னு சொல்லுது. மத்தபடி இந்த உடம்பு இல்லாம நீங்க இங்க இருக்க முடியாது. உங்களுடைய மனம் இல்லாம, எண்ணங்கள் இல்லாம எந்த வார்த்தையும் உதிர்க்க முடியாது. இதனால தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. மனம் தான் உலகம், உலகம் தான் மனம். புரியுதுங்களா? அதனால உங்களைப் பற்றியான முழு ஞானத்த பெற்றுக்கங்க. எதையும் நிராகரிக்கிறதுக்கு இல்ல. எல்லாத்தையும் ஒத்துக்கிறவன் தான் வெற்றியாளன். எல்லாத்தோட இசைறவன் தான் வெற்றியாளன். உங்களுக்குள்ள ஏற்படுற முரண்பாடுகள்ல சிக்காம எல்லாத்தோட இசைவா போயிடுறவங்க தான் வெற்றியாளர்கள். அன்புல நிலை பெறுறவங்க தான் வெற்றியாளர்கள். அன்புன்றது நீங்க தான். உச்சகட்டமா நீங்க. உங்களோட முழுசு. புரியுதுங்களா? அமைதின்றதும் நீங்க தான். பொறுமைன்றதும் நீங்க தான். நிதானன்றதும் நீங்க தான். சாந்தமும் சமாதானமும்ன்றதும் நீங்க தான். அதெல்லாம் நீங்க தான். அது உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க அதுவாலாம் மாற முடியாது. அதுக்காக முயற்சி செய்ய முடியாது. அதுதான் நீங்க. அங்க போறது தான் மிகப்பெரிய வெற்றி. அங்கருந்து இந்த உடலையும், மனதையும் செம்மையா மாற்றி இந்த உலகத்துக்கான பணிய ஆற்றுறது தான் ஞானம். எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு, அதுதான் நானு எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு அப்படியே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல வாழ்வு. நெறைய பேர் சும்மா உட்கார்ந்துருக்கலாம். அது வேற ஒரு சும்மா உட்காருதல். அது வேற ஒண்ணு. அவங்களோட பணி வேற. அதுக்காக எதுக்காக உங்களுடைய அவதாரம் இருக்கிறதோ, அத கட்டாயமா நீங்கலாம் செய்ய வேணாம். அதுவாவே செய்துரும். நீங்க எதுக்காக படைக்கப்பட்டீங்களோ, அதுவாவே அது செய்துரும். நீங்க நெனச்சுக்கலாம், நீங்க ஏதோ டாக்டர் ஆயிட்டீங்க, நீங்க ஏதோ இன்ஜினியர் ஆயிட்டீங்க, நீங்க ஏதோ வேல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் அதுவாவே ஆக்கிரும். நீங்க எதுவும் பண்ண வேணாம். நீங்க அத மட்டும் தான் செய்யவே முடியும். நீங்க இங்க எதற்காக படைக்கப்பட்டீங்களோ, அத மட்டும் தான் லாஸ்ட்டா செய்யவே முடியும். நீங்க எத வேணாலும் மேய்ஞ்சுட்டு வரலாம். அதுல உங்களுக்கு நிலைப்பாடு இருக்காது. அதனால இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுங்க. உங்கள ஆராய்ச்சி செய்து பாருங்க. உங்களோட எண்ணங்கள ஆராய்ச்சி செய்து பாருங்க. நீங்க தப்பா தான் இருக்கிறீங்கன்றத முதல்ல புரிஞ்சுங்க. தப்பு தான் நம்ம அப்படின்னு. அந்த தப்புன்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா மட்டும் தான், நீங்க யாருன்னு உங்களால புரிஞ்சுக்கிறதுக்கான வழிய உருவாக்க முடியும். நம்ம சரி அப்படின்றதே ஈகோ தான். புரியுதுங்களா? மற்றவங்களோட சரின்னு இசைஞ்சு போயிடணுமே தவிர, நம்மளோட எண்ணங்களும், நம்மளுடைய செயல்பாடுகளும், நம்ம என்னவா இந்த வாழ்க்கைய நம்பிக்கிட்டு இருக்கோம், அப்படின்றத நீங்க கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும். நீங்க தப்பா இருந்தா தப்பு நம்ம அவ்வளோதான். அடுத்த வாட்டி அத செய்யாம இருக்கிறதுக்கான முயற்சிய செய்யுங்க. புரியுதுங்களா? அதனால வெற்றியாளர்கள் அப்படின்னா, எல்லாருக்குமே எல்லா நன்மையும், எல்லாமே தெரியும். ஆனா செய்ய முடியலல்ல. அத செய்றவங்க வெற்றியாளர். உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் குடுத்துருப்பாங்க சின்ன வயசுலயே. ஆத்திச்சூடியிலேருந்து, திருக்குறள்லேருந்து, உங்க வீட்லயே சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அப்பா, அம்மா பொய் பேசாத, உண்மைய பேசு எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஆனா நம்மளால இப்ப வரைக்கும் அத செய்ய முடியலன்றது தான் உண்ம. நம்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா பொய் பேசுவோம். சுய நினைவில்லாமயே நம்ம காரியங்களை மாத்தி, மாத்தி வார்த்தைகளை தப்பு தப்பா மாத்தி பேசின்னு இருப்போம். புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் கொஞ்சமா சிந்திச்சு பாருங்க. இங்க எல்லாத்தையும் ஒத்துக்கங்க. யாரும் தப்பு கிடையாது. யாரும் சரியும் கிடையாது. யாரும் தப்பும் கிடையாது. யாரும் சரியும் கிடையாது. இந்த இடத்துக்கு வரவங்க தான் வெற்றியாளர்கள். அங்க எதுவுமே கிடையாது. எல்லா காரியங்களையும் எதுவுமே இல்லாத தன்மையோட பாருங்க. இப்ப உங்களுக்கு யார் எதை நிகழ்த்த போதிலும், ஏதோ உங்ககிட்டருந்து உங்களுக்கு லாஸ் ஆவலாம். ஏதோ ஒண்ணு ஆகுது வச்சுங்களேன். எதுவுமே இல்லாத தன்மையோட பாருங்க எல்லாத்தையும். அதுல குற்றக்குறைகளும் வேண்டாம், புகழ்ச்சிகளும் வேண்டாம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு தான். அதுல எந்தவித பாரத்தையும் ஏற்படுத்தாதீங்க. எல்லா செயல்களை குறித்தும். புரியுதுங்களா? சரியும் இல்ல, தப்பும் இல்ல இந்த உலகம். நீங்க அறிவு ரீதியா நெறைய கேள்விகளை எழுப்பினே போலாம். இது சரி, தப்பு தானே, அது தப்பு தானே, இப்படி தானே, அப்படி தானேன்னு. ஆனா நீங்க கேட்கிற எந்த கேள்விக்குமான பதில நீங்க பெற முடியாதுன்றது தான் உண்மை. நீங்க உங்களோட உங்களோட சுயத்துல நிலை பெற்றால் எல்லாத்துக்கும் விடை இருக்குதே தவிர,
நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளும் ஒரே கேள்விகள் தான், பல கேள்விகள் கிடையாது. பதில் ஒன்றே ஒன்று தான், அதுக்கு நீங்கள் தான். புரியுதுங்களா? இந்த உலகம் சரியும் இல்லை, தப்பும் இல்லை. அப்போனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரியும் இல்லை, தப்பும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? சும்மா தானே இருக்கணும். சும்மா இருங்க, அவ்வளோதான். உங்களை சுற்றி நடக்கிற எதுவும் சரியும் இல்லை, தப்பும் இல்லை. நீங்கள் சரின்னு சொல்ல முடியாது, அது தப்புன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? எதுவுமே இல்லை. ஆனால் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு யாரால் வர முடியுதோ, அந்த இடத்துக்கு யார் தகுதியானவங்களா மாறுறாங்களோ, அவங்க தான் இறை நம்பிக்கையாளர். அவங்க தான் வெற்றியாளர். புரியுதுங்களா? ஆன்மா ஆன்மா ஆன்மான்னு ஆன்மீகம் பக்கம் ஓடுறவங்களும் இறைவனுக்கு விருப்பமானவர்கள் அல்ல. இந்த உலகத்தை சுவைச்சு இந்த உலகப் பொருட்களை அதிகப்படுத்துகிறவங்களும் இறைவனுக்கு விருப்பமானவர்கள் அல்ல. இது எல்லாத்தையும் சமமாக மாற்றி சமநிலை சம நோக்கோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் மட்டும் எல்லாமே உங்களுக்கானது தான். எதுவும் இங்கே தப்பு கிடையாது, எதுவும் சரியும் கிடையாது. இந்த உலகமும் உங்களுக்கானது தான். உலகப் பொருட்கள் நீங்கள் அனுபவிப்பதற்கானது தான். ஆனால் அதை போதையாக மாற்றி அதுதான் உண்மைன்னு போயிடக்கூடாது. இந்த ஆன்மீகம் போதையும் ஒன்று இருக்குது. கண்ணு முன்னு தெரியாமல் கடவுளை கண்டுபிடிக்க ஓடுறது, கண்ணு முன்னு தெரியாமல் எதையோ செய்கிறது. கடவுளை கண்டுபிடிக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். ஆனால் உலக நடவடிக்கைகள் எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு அதை செய்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. புரியுதுங்களா? உலகமும் உங்களால் வாழப்படணும், நீங்களும் யாருன்னு கண்டுபிடிக்கப்படணும். எல்லாமே சமநிலையோடு சம நோக்கோடு நீங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் இறைவனால் விரும்பப்படுபவர்கள். புரியுதுங்களா? உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் உங்களால் செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலன்னு சுய ஆராய்ச்சி செய்து பாருங்கள். தப்பாக இருக்கிறத தெரிஞ்சுக்குங்க. நம்ம சரியாக இருக்கிறோம், நம்ம கடவுளை நம்புகிறோம், கடவுளை பற்றி நிறைய கேட்குறோம் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம்ல, அதெல்லாம் உண்மை கிடையாது. அதெல்லாம் ஒரு விதமான இமேஜினேஷன் தான். இப்போ நம்ம எவ்வளோ பேர் இங்கே கிளாஸில் இருக்கோம், நம்மளே ஒரு இமேஜினேஷனில் தான் இருக்கிறோம். இதெல்லாம் பண்ணால் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கினா வாழ்க்கை நிறைய கிடைக்கும், வாழ்க்கையில் ஏதோ முன்னேறலாம் அப்படிலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லாத்தையுமே பர்பஸ் இல்லாமல் செய்ய கற்றுக்குங்க. ஏதோ கேட்குறோம் நல்லது நடக்கட்டும், அவ்வளோதான். சீக்கிரமாக காலையில் எழுந்தோம், 3 மணிக்கு வந்தோம், காசு கிடைக்கும், வாழ்க்கையில் வெற்றி பெற்றுடலாம், தொழில் முன்னேற்றம் கிடைக்கும், அப்படிலாம் இல்லை. எந்த பர்பஸும் இல்லாமல் இந்த வாழ்வை வாழ பாருங்க. எதுவும் தேவையில்லை நம்மளுக்கு. ஜஸ்ட்டு இப்போ 3 to 4 ஏதோ கிளாஸ் கேட்குறோமா, அவ்வளோதான். 4 மணிலேருந்து 5 மணி ஏதோ வீடை சுத்தம் பண்ணுறோமா, ஏதோ சோறு செய்கிறோமா, அவ்வளோதானே தவிர வேலை. எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் நீங்கள் என்னவா இருந்தாலும் டெய்லி வேலை தானே செஞ்சுன்னு இருக்கிறீங்க, அதை அப்படியே செய்யுங்க. என்ன வேலை செய்கிறீங்களோ அதை செய்யுங்க. முன்னேற்றம்லாம் அதுவாக வர்றது தான். புரியுதுங்களா? முன்னேற்றம்லாம் அதுவாக வர்றது தான். இப்போ என்ன வேலையோ அதை செஞ்சுன்னு போங்க. மற்றபடி எதிர்காலத்தின் மீது ஏறி நிற்காதீங்க. ஒரு ஒரு 2 நாளைக்கான பிளான் வேணால் நீங்கள் வச்சுக்கலாமே தவிர, ஒரு வருஷத்துக்கான பிளான், ஒரு மாதத்துக்கான பிளான்லாம் நீங்கள் வச்சுன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நாளைக்கு என்ன உங்கள் வாழ்க்கையில் தேவையாக இருக்குது, 2 நாளைக்கு சோறு தேவையா, 2 நாளைக்கான சோறு ஏற்பாடு பண்ணின்னு, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மாதத்துக்கான சோறுக்கான வழியை ஏற்பாடு பண்ணின்னு சாதாரணமாக வாழுங்க. மற்றபடி நீங்கள் டெய்லி வேலை செய்கிறீங்களா, அதை செய்து தான் ஆகணும். வெற்றி தன்னால் வர்றது தான். புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்கள். ஏதோ நம்ம இறைவனை பற்றி கேட்குறதுனாலையும், இறை சொற்பொழிவுகளை கேட்குறதுனாலையும், கோயிலுக்கு போகிறதுனாலையும், மத புத்தகங்களை ஓயாமல் ஓதுறதுனாலையும், அங்கங்கே போய் ஆன்மீக கூட்டங்களில் உட்காந்துக்கிறதுனாலையும், மூச்சு பயிற்சி, அந்த பயிற்சி இதெல்லாம் கற்றுக்கிறதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் தான். நீங்கள் உங்கள் மேலே ஆளுகை செலுத்தாமல், ஆதிக்கம் செலுத்தாமல், உங்களுக்கு நீங்கள் கவனம் பண்ணாமல், உங்கள் மேலே நீங்கள் அக்கறை கொள்ளாமல் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்றது தான் உண்மை. மற்றவங்க உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு உதவி உங்கள் குரு கிட்டேருந்து மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் உங்களுக்குள்ளே தள்ளுறது தான். அது பேர் உதவி இல்லை. கொஞ்சம் சிரமத்தை படுத்தி கஷ்டத்தை படுத்தி தான் உங்களுக்குள்ளே தள்ளுவாங்க. மற்றபடி நம்மலாம் ஒரு விதமான எப்படி இந்த உலகத்தில் இருக்கிறவங்க ஒரு மாயையில் இருக்காங்களோ, அதே மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் ஒரு விதமான மாயையிலே தான் இருக்கிறாங்க. தெளிவுன்றது ஒன்று இல்லை. தெளிவு என்பது எல்லாத்தையும் கடந்து நின்று பார்க்கறது.
எல்லாத்தையும் சமநோக்கோட பார்க்கறது. எதுவுமே இங்க தவறு இல்லன்றத புரிஞ்சுக்கிறது. எதுவும் இங்க சரியில்லன்னு புரிஞ்சுக்கிறது. எது எது கூடயும் நம்மளால ஒன்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனா எதையும் அனுபவிக்காம விடணும்னும் கிடையாது. இது ரொம்ப டிப்பிக்கல். நான் சொல்றதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஆனா நீங்க அதுல தான் இருக்கணும். தாமரை பூ அந்த இதழ்ல தண்ணி படாது. ஆனா தண்ணி இருக்கும். அந்த மாரி இந்த உலகத்த நீங்க வாழணும். புரியுதுங்களா? இதான் வித்தை. இந்த வித்தை தான் வந்து வேதங்கள் உங்களுக்கு அறிவிக்குது. எப்படி வாழணும்? இந்த உலகம் எப்படி வாழப்படணும்? எத செய்தா உங்க வாழ்வு சரியா இருக்கும்? அப்படின்னு சொல்லுது. நீங்க வந்து உங்கள சுய ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, இந்த வேதங்களும், ஞான மக்களும் என்னெல்லாம் சொன்னாங்களோ, அதெல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்குது. உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் அது. அவங்க சொன்னது எல்லாமே உங்களுக்கு உணர்வு ரீதியா ஊட்டப்படும். இப்ப நான் நெறைய விஷயம் சொல்றேன்ல, இதெல்லாம் சில புக்ல எழுதி வச்சிருப்பாங்க. எழுதி வச்சிருப்பாங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சில புக்ஸ்லாம் இப்ப அ சில ஒரு புக்லாம் நான் படிக்க வாய்ப்பு கிடைச்சது. அதான் ரொம்ப வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு சைனீஸ் புக் அது. அதுலலாம் இப்ப நான் பேசுனதெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் அத படிக்கும்போது, நான் பேசுனதெல்லாம் இதுல வருது அப்படின்னா, நான் பேசல அதான் உண்ம. அத வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே அப்படின்னு. புரியுதுங்களா? உங்களைப் பற்றியான அறிதலும், உங்களைப் பற்றியான அக்கறையும் உங்ககிட்ட வரும்பொழுது தான் நீங்க வெற்றியாளரா மாறுறீங்க. மத்தபடி இந்த செயல்கள் எல்லாமே அதுக்காக எதுவுமே செய்யக்கூடாதா? இப்போ இதெல்லாம் கேட்கக்கூடாதான்னா, கேட்கலாம். ஆனா நீங்க இந்த கேட்டதுக்கான செயல செய்யும்பொழுது உங்களுடைய மனம் என்னவா இருக்குது? கேட்கறதோட நிறுத்தி நம்ம இதெல்லாம் ஒரு ஒரு சுய பச்சாதாபத்துல நம்ம வழியே இல்ல அப்படின்றதோட இது இது கூட இணைஞ்சு இருக்கிறோமா? இல்ல நம்ம ஒரு ஆற்றலோட இருக்கிறோமா? இல்ல நம்மள யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வேலைய பார்க்குறோமா? புரியுதுங்களா? நம்ம இந்த உலகத்த முழுமையா வாழ்றோமா? இல்ல விரக்தியோட வாழ்றோமா? இந்த உலகத்த நிராகரிக்கிறோமா? இந்த உலகம் நிராகரிக்கப்படுவதற்கும் அல்ல, அள்ளி பூசிக் கொள்வதற்கும் அல்ல. வாழப்பட வேண்டியது. இங்க இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த சமநிலை, அந்த ஈக்விலிபிரியம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட மனம் அத தான் இழந்திருக்கு. நம்ம அத தான் இழந்திருக்கோம். அந்த சமநிலைய தான் இழந்திருக்கோம். நம்ம ஒரே அடியா பூசிக்க முடியாது எதையும். ஒரே அடியா இது எந்துன்னு சொல்லிக்க முடியாது. ஆனா, நீங்க உங்களது இல்லன்னும் சொல்ல முடியாது. அதுல எப்படி நீங்க இருப்பீங்க? உங்களது தான் எல்லாம். ஆனா உங்களதும் இல்ல. அப்படின்னு நீங்க எப்படி இருக்க முடியும்னா, நீங்க அது கூட இருக்கலாம், அத அனுபவிக்கலாம், அத பார்த்துக்கலாம், அத மற்றவங்களுக்கு பகிரலாம். இதான் உங்களால செய்ய முடியும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுதுங்க? இது உங்களது இல்ல, ஆனா உங்களது தான். இங்க சரியில்ல, தப்பும் இல்ல. இங்க சரியும் இல்லை, தவறும் இல்லை. இது உங்களது இல்ல, ஆனா உங்களது தான். உங்களுக்கு புரியுது. இத இத நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இது உங்களது இல்ல, ஆனா உங்களது தானா, இத அனுபவிக்கலான்னு மட்டும் தான் அர்த்தம். அனுபவிக்கலாம், இத மத்தவங்களுக்கு நீங்க பகிரலாமே தவிர, இது வந்து ஒரு ஒரு ஓட்டமா இருக்கும். இது நிறுத்தி வைக்கப்பட முடியாதது. இதை இப்போ சரியும் இல்லை, தவறும் இல்லன்னா, இது வந்து அந்த ஃப்ளோல இயங்கணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த உலகம் அதோட இயக்கத்துல இயக்க விடப்படணும்னு அர்த்தம். இந்த உலகம் எல்லாருக்குமானதுன்னு அர்த்தம். ஆனா இந்த உலகத்த நம்ம எவ்வளோ கட்டி புடிச்சு, இருக்க புடிச்சு நம்மள சேர்த்து வச்சிருக்கிறோமோ, அது எல்லாம் ஒரு நாள் அது அது இயக்கத்துல அது அது இயங்கும். அதுங்களோட இயக்கத்துல இயங்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெரிய துன்பம் ஏற்பட்ட மாரி தெரியலாம். இங்க துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை. 2மே இல்லன்னா நீங்க எதுவா இருப்பீங்க? இது புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இருக்கு? இப்ப 2மே இல்ல அப்டின்னா, நீங்க எதுவுமாவே இருக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? அதனால வந்து நீங்கள் வெற்றிடம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த வெற்றிடத்தில் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சு கொள்ளுங்கள். இங்க நிராகரிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அள்ளி பூசிக்கிறதுக்கும் எதுவும் இல்ல. இந்த உலகமும் நிராகரிக்கப்படுவதற்கானது அல்ல. இந்த ஆன்மீகமும் நிராகரிக்கப்படுவதற்கானது அல்ல. இந்த ஆன்மீகமும் அதிகப்படியா எடுத்து பூசிக்கிறதும் இல்ல. இந்த உலகமும் அதிகப்படியா எடுத்து பூசிக்கிறதும் இல்ல. நீங்கள் உடல், மனம், ஆன்மா எல்லாம் சேர்ந்தான முழுமையான கலவை தான் நீங்களே தவிர, இத தாண்டி வேற எதுவும் இல்ல. புரியுதுங்களா? இந்த 3 தான் நீங்க. இப்பதைக்கு இங்க இங்க இருக்கணும்னா, இதெல்லாம் இருந்தா தான் இருக்க முடியும். அதனால நான் யாருன்ற உச்சபட்ச அறிவுல போய் நின்னுன்னு, அங்கருந்து பார்க்கறதெல்லாம் உங்க வேல கிடையாது. இந்த சாதாரண வாழ்க்கைய வந்து நம்மளால வாழ முடியலல்ல. எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்றோம்?
எதுக்கு இந்த ஆன்மீகத்தெல்லாம் தேடி மலைகளுக்கும், சந்துகளுக்கும், பொந்துகளுக்கும் அங்கங்க ஏதோ கிளாஸுங்களுக்கெல்லாம் எதுக்கு போறோம்? இந்த சாதாரண உலகம் உங்கள பயமுறுத்துறதுனால தானே. ஏன் இந்த உலகத்த 2 துண்டா தூக்கி போட்டு வாழ்ந்து பார்க்கலாம்ல? இல்ல எதனால நீங்க அதெல்லாம் போறீங்கன்னு உங்களையே நீங்க கேட்டு பாருங்க. என்ன வேணும் உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு உங்கள பத்தி சரியான ஞானம் இல்ல. உங்கள் உடல் பத்தியோ, மனத பத்தியோ. புரியுதுங்களா? இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? இப்ப அங்கலாம் போயும் கூட நம்ம அந்த மாரி மாறுறோமான்னா இல்ல. ரொம்ப வருஷமா இத பண்ணிட்டே இருக்கிறோம். ரொம்ப வருஷமா நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், கடவுள கண்டுபிடிக்கிறேன், கடவுளுக்கான சேவை செய்றேன், அத செய்றேன், இத செய்றேன். சரி எவ்வளோ வருஷமா இத செய்ய போறேன்? என்னதான் பண்ண போறேன்னு உங்களுக்கான தெளிவு உங்ககிட்ட இருக்குதான்னு முதல்ல உங்கள கேட்டு பாருங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறீங்க? எவ்வளோ வருஷமா இதெல்லாம் பண்ண போறீங்க? எவ்வளோ வருஷம் இன்னும் நீங்க வாசி யோகம் பண்ணின்னு, தியானம் பண்ணின்னு, இல்ல கோயில் கோயிலா ஏறி மாலை போட்டுன்னு போயின்னு, இல்ல ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போறது. இதெல்லாம் எவ்வளோ வருஷம் இன்னும் பண்ண போறீங்கன்னு கேட்டு பாருங்க. இதனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது? இதனால எதனா உங்களுக்கு புரிஞ்சுதா உங்கள பத்தி? அப்படின்னு நீங்க உங்களே சுய விசாரணை பண்ணி பாருங்க. கிடைச்சதுன்னா ஓகே. இல்ல நான் இத இத பண்றதே எனக்கு ரொம்ப ரொம்ப சமாதானமா இருக்குதுன்னா, அதையும் பண்ணீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க தெளிவடையாத வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால ஆன்மீகத்தின் பக்கம் போய் ஆன்மீகம் தான் உண்மைன்னு நீங்க போயின்னு இருந்தீங்கன்னா, அதுவுமே தப்பு தான். உலகம் பக்கம் போய் உலகமே எல்லாம் இதான் உலகமே வாழ்க்கை, பணம் தான் வாழ்க்கை, உலகம் தான் எல்லாமே போயிருந்தீங்கன்னா, அதுவும் தப்பு தான். எல்லாமே உங்களுக்கானது தான். எல்லாத்தையும் நீங்க வாழப்படணும். எதுலயும் நீங்க இருக்கக்கூடாது. ஆனா எல்லாத்துலயும் இருக்கணும். புரியுதுங்களா? இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். ஆனா இதுல கொஞ்சம் எப்படியாச்சும் இதெல்லாம் உங்களுக்கு இது காமிச்சு விட்டுரும். அதனால தான் இந்த வார்த்தைகள்லாம் உங்க காதுல கேட்குது. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு புரிஞ்சிரும் இது. எதுலயும் இருக்கக்கூடாது, அதுல இருக்கணும்னா என்னன்னா, எதுவும் உங்களுது இல்ல, எல்லாமே உங்களுக்கு அனுபவிப்பதற்காக அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. எல்லாமே உங்களுக்கானது தான். அத அனுபவிக்கிறதுக்காக மட்டும் தான். அது உடைமை பொருளா மாற்றுவதற்கு எதுவும் இங்க இல்லன்னு அர்த்தம். புரியுதுங்களா? உங்க உடம்பு இருந்தா தான் நீங்க எதையாச்சும் தொட்டுக்கிட்டு பார்க்கலாம், எதையாச்சும் சாப்பிடலாம், ஏதாச்சும் பண்ணலாம். எல்லாமே பண்ண முடியும். அதனால உடம்பு நான் நல்லா அது இல்ல, இது இல்ல அப்படின்னா, சரி நான் இல்லன்னா எங்கன்னா இப்போதையே வெளிய போய் உட்காந்துக்கலாம்ல. உடம்பு நான் நல்லன்னு விட்டுட்டு செத்துட்டு, உடம்பு நான் நல்ல. ஆனா உடம்பையே பயன்படுத்திக்கணும். உடம்பு நான் நல்லன்னா, உடம்பு என்ன சொல்லும்? "என்ன வச்சுன்னே நீ உடம்பு நான் நல்லன்னு சொல்றீங்களேடா! உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்லையான்னு?" கேட்காது. எண்ணங்கள் நான் இல்ல, மனம் நான் இல்ல. என்ன வச்சுன்னே பேசின்னு இருக்கிறீங்களே! என்னோட எண்ணத்தினால தான்டா நீங்க பேசுறீங்க. என்னோட எண்ணத்தினால தான்டா கம்யூனிகேட் பண்றீங்க. மனம் ரொம்ப தப்பானதுன்றீங்க. ஆனா அதனால தானேண்ணா உங்களுக்கு எல்லாமே தெரியுது. இப்ப நீங்க ஒரு ஏதோ வீட்ட விட்டு வெளியில வரீங்க. ஒரு பைக்ல போணும், கார்ல போணும், ஓலா, உபர் புக் பண்ணணும்னா, உங்களுக்கு அறிவு இருந்தா தான் பண்ண முடியும். அறிவு இருந்தா தானே பண்ண முடியும். நான் ஆன்மா அப்படின்னு சொல்லி நின்னு நான் இருக்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? இப்ப ஏதோ ஒரு கடைக்கு போறீங்க, முட்டை வாங்கின்னு வாங்கன்னா, முட்டைன்னு தெரியணும். அத போய் வாங்கின்னு வரணும். அத சாப்பிடணும். இதெல்லாம் எல்லாத்துக்குமே அறிவு தேவைப்படுது. ஆனா அறிவு தேவைப்படுது அவ்வளோதானே தவிர, அறிவினால நீங்க உங்கள பெருமையாவோ, சிறுமையாவோ, இல்ல உயர்ந்ததாவோ நெனச்சுக்கிறது தான் இங்க பிரச்சனை. நீங்க உடம்பு நல்லா ஜிம் பாடியா வச்சுருக்கீங்கன்னா, மத்தவன பார்த்து உங்களோட உடம்பு நல்லா இருக்குதுன்னு நீங்க அத பெருமைப்படுத்திக்கிறதோ, உங்கள மேன்மைப்படுத்திக்கிறதோ, இல்ல உங்கள கீழ்மைப்படுத்திக்கிறது தான் இங்க பிரச்சனையே தவிர, அந்த உடம்பு நல்லபடியா வச்சுக்கிறது பிரச்சனை இல்ல. மனதால இயங்குறது பிரச்சனை இல்ல. அத சீரா இயங்குறதும், சீரா வச்சுக்கிறதும் தான் நல்லதே தவிர, அதன் அடிப்படையில உங்கள பெருமையாவும், சிறுமையாவும் உங்கள உயர்த்திக்கிறீங்கல்ல, அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. உடம்பு கேட்காதா நம்மள? உடம்பு நான் நல்லன்னு ஈஸியா சொல்லிர்றானுங்க. மனம் நான் அல்லன்னு ஈஸியா சொல்லிர்றானுங்க. எண்ணங்கள் நான் அல்லன்னு ஈஸியா சொல்லிர்றானுங்க. ஆனா என்ன வச்சு தான் டெய்லி ஏங்கின்னு இருக்கானுங்க. ஆன்மா என்னவோ உள்ளுக்குள்ள சும்மா தான் கிடக்குது. ஏன்னா இப்படி பேசின்னு இருக்கானுங்க. இத வச்சு என்ன பண்றது இவனுங்களான்னு தெரியலையே. அப்படி எப்படி இத சரின்னு ஒத்துக்கிறது? இதே மாரி நம்ம கேட்கணும்ல. கிளாஸுக்கெல்லாம் போய் உட்காந்துக்கிறோம். தியானம் பண்ண சொல்றாங்க, பண்றோம். அவங்க கிட்டலாம் கேட்கணும்ல. ஃபீஸும் கட்டுறோம் அவங்க கிட்ட. கேட்கணும்ல. "என்னாங்க சார் இப்படி" அவங்க ஏதோ ஒரு கதை விடுவாங்க. அதையும் கேட்டுக்கணும். எல்லாத்துலயும் சமநிலை தான் ஈக்விலிபிரியம் தான் இம்பார்ட்டன்ட்டே தவிர, எல்லாமே தப்பு கிடையாது. இது தப்பு அப்படின்னா வெளிய வந்துருங்க உடம்ப விட்டு. மனம் தப்புன்னா பயன்படுத்தாம அப்படியே இருங்க. சும்மா இருங்க. யாருக்கிட்டயும் பேசாதீங்க. பேசவே முடியாது யார்கிட்டயும். சும்மா இருங்க.
மனத பயன்படுத்த மாட்டேன். எண்ணங்கள் தப்புன்னு. எல்லாத்து மேலயும் ஆளுகை இருக்கணும். எல்லாத்தையும் பிரித்தறியிற அறிவு உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. எது நல்லது, கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பயன்படுத்தி தானே இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். புரியுதுங்களா? உச்சபட்ச ஞானம் இருக்கட்டும். நம்மளுக்கு சாதாரணமா உடல பத்தியான அறிவே கிடையாது. மனத பத்தியான அறிவே கிடையாது. எதுவுமே கிடையாது. உச்சபட்ச ஞானத்துல போய் உட்காந்துன்னு எங்கன்னா இடம் கிடைச்சுதுன்னா கண்ண மூடி உட்காந்துக்கின்னு எதனா பட்டைய கிட்டய போட்டுன்னு, இல்ல ஏதோ ஒரு கோயில்ல போய் உட்காந்துக்கின்னு, சர்ச்சுக்கு போய் உட்காந்துன்னு எதையோ கேட்டுன்னு, ஆன்மா நானு, பரிசுத்தம் நானு அப்டின்னா என்ன இதெல்லாம் என்ன உங்களுக்கு புரியாது. புரியாத எதுக்கு பண்ணின்னு இருக்கிறீங்கன்னே தெர்ல. புரியுதுங்களா? இப்பதைக்கு நீங்க முழுசு அப்டின்னா, இந்த உடம்பு, மனம், எண்ணம் எல்லாம் சேர்ந்து தான் நீங்க முழுசு. முதல்ல அதுக்கு அத ஒத்துக்கங்க. அதோட இயக்கம் என்னவா இருக்குது? அதோட ஃபங்ஷன் என்னவா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கங்க. இதுலருந்து தொடங்குங்க. உச்சபட்ச ஞானத்துக்கு போனாலும் சரி, போலனாலும் சரி, ஒளி உடல் வந்தா சரி, வரலனா சரி. முதல்ல இந்த உலகத்துல நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். இந்த உலகத்துல வாழ்வோம். அவ்வளோதான் நம்மளோட வேல. உங்களுக்கு நெறைய விஷயங்கள் பிறக்கும்போதே மறைக்கப்பட்டு தானே நீங்க படைக்கப்பட்டுருக்கிறீங்க. இப்போ உயர்ந்த நூலு, உயர்ந்த வேதம் அப்படி இப்படின்னு நெறைய இருக்குல்ல. அதெல்லாம் கடவுள் உங்களுக்கு உள்ளேயே வச்சு படிச்சிட மாட்டானா? இப்ப நீங்க ஒரு முஸ்லீமா படிக்கிறீங்கன்னா, குரான உங்களுக்கு உள்ளேயே சொருவிட மாட்டானா? அவனுக்கு அது ஈஸி தானே. நீங்க கிறிஸ்டியன்னா பைபிள் உங்களுக்கு உள்ளே சொருவியா, இந்தா இதுதான் உன் வாழ்க்கைக்கு எல்லாமே இதுதான் அப்படின்னு சொருவி உள்ள உங்களுக்கு பைபிளே தெரிஞ்சிராதா? பகவத்கீதைய தெரிஞ்சு படிக்க வைக்க மாட்டானா? இந்தாப்பா இது வந்து திருமூலர் எழுதின திருமந்திரம். இத வச்சுக்கோ. பொறக்கும்போதே உங்களுக்குள்ள சொருவிட மாட்டான் கடவுளு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு போ அப்படின்னு வச்சிட மாட்டானா? இதான் திருவருட்பா இத வச்சுக்க உள்ள உனக்கு எல்லாமே இது இது பண்ணும். அப்படிலாம் எதுவுமே இல்ல. பிளாங்க்கா படைக்கிறான். உங்களுக்கு நெறைய விஷயம் தெரியாம தானே படைக்கப்படுது. குழந்தையா இருக்கிறீங்க. இந்த உலகத்த நெறைய கத்துக்கிறீங்க. தப்பு தப்பா கத்துக்கிறோம். நல்லதும் சொல்லப்படுது, கெட்டதும் சொல்லப்படுது. எதுல அதிகமா நம்ம ஊறி இருக்கோமோ, அத நம்ம செய்றோம். புரியுதுங்களா? ஏதேதோ உயர்ந்த நூல், அந்த நூல், இந்த நூல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் சரியா இருந்தா கடவுளே வச்சிட மாட்டான். கடவுள் வந்து கடவுள் வந்து குழந்தையாய் இங்க பிறந்தாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த குழந்தையா பிறந்து சொன்னதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் நம்மளுக்குள்ளேயே வச்சு அனுப்பிச்சிட மாட்டானா? எந்த மதத்துல பொறந்தாலும் வெறுமனே தானே பொறக்குறோம். இங்க தானே எல்லாத்தையும் கத்துக்குறோம். அப்ப வெறுமனே இருக்கிறது தானே சரி. பிளாங்க்கா எதுவுமே தெரியாம பொறந்திருக்கிறோம். அதானே சரியா இருக்கும். உங்களுக்கு எதெல்லாம் மறைக்கப்பட்டதோ, அதெல்லாம் எதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்க? நீங்க மறைச்சுக்கினதெல்லாம் கண்டுபிடிங்க. அது பிரச்சனை கிடையாது. சாதாரணமா மறைக்கப்பட்டது இந்த பிரபஞ்ச பரதேசம் நீங்க போணுமான்னா, அதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது போணும் அப்படின்னு? தெரியலையே. யாரோ சொல்ட்டாங்க. சித்தர்கள் சொன்னாரு. யாருன்னா எதனா கொஞ்சம் பேசினே இருந்தாங்கன்னா, அந்த சித்தர் சொல்ட்டாரு, இந்த சித்தர் சொல்ட்டாருன்றுவாங்க. அந்த சித்தர் யாரு? என்ன? எதுவுமே தெரியாது. சித்தர் சொன்னாரு. புரியுதுங்களா? அந்த சித்தர் சொன்னாரு, இந்த சித்தர் சொன்னாரு, அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு. சரி சொன்னாரு. நீ என்ன பண்ண போற? யாருன்னா அந்த மாரி சொன்னாரு, இந்த சித்தர் சொன்னாருன்னு உங்ககிட்ட யாருன்னா சொன்னாங்கன்னா, அவரு இப்படிலாம் பண்ண சொன்னாரு, அப்படிலாம் சரி பண்ணியான்னு கேளுங்க. இல்லன்னு சொன்னா, சும்மா இருப்பா அதெல்லாம் பேசாதன்னு சொல்லிடுங்க. சும்மா அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு நம்மளும் எதையோ ஒண்ணு பண்ணினே தான் இருக்கோம். உங்களுக்கு மறைக்கப்பட்டதுன்னு நெறைய இருக்குல்ல. உங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுங்க. உங்கள பற்றியான உற்று நோக்குதலோடு உங்களோட வாழ்க்கைய வாழுங்க. அது எங்கெல்லாம் கூட்டு போதோ அங்க போங்க. அது எங்கேயோ உங்கள பெரிய வாழ்க்கைக்கு கூட்டு போலாம். இல்ல உங்கள இந்த பரதேசத்துக்குள்ள கூட புக வைக்கலாம். அது அது பார்த்துக்கும். நீங்க அதுகிட்ட பொறுப்பா ஒப்படைச்சுட்டு சும்மா ஜாலியா உங்களோட வாழ்க்கைய வாழ பாருங்க. உங்கள உற்று நோக்குங்க. நல்லதுன்றது அதுவாவே செய்யப்படுறது தான். நீங்க உங்கள கவனிச்சா அதுவாவே நடக்கிறது தான். புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் கொஞ்சமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்களை பற்றியான அறிவுக்கு வாங்க. எதையும் நிராகரிக்காதீங்க. இப்ப நீங்க வாழ்றீங்கல்ல, உங்கள சுத்தி இருக்கிறாங்கல்ல மனிதர்கள், அ உங்கள சுற்றியான சூழல்கள், இது எதுவுமே நிராகரிக்கப்படுவதற்கானது அல்ல. இத ஒத்துக்கிறதும் இல்ல. சும்மா இருங்க. இப்ப நீங்க இத ஒத்துக்கவும் இல்ல, நிராகரிக்கவும் இல்லன்னா என்னவா இருப்பீங்க? அப்படி இருங்க. இதுல எந்த யோசனையும் இருக்காதுல்ல. உங்களுக்கு எந்த இத செய்யணும்னும் இல்ல, செய்யக்கூடாதுன்னும் இல்ல. நல்லபடியா முடியட்டும். இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு சாதாரணமா இருந்தீங்கன்னா, அதற்கான அறிவு உங்களுக்காக கொடுக்கப்படும். உங்களுக்கு எல்லாமே தெரியும் தான். எத செய்தா சரின்னு தான் தெரியாது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா எது செய்தா சரின்னு மட்டும் தான் தெரியாது. இத எப்படி சரியா செய்றதுன்னு மட்டும் தான் தெரியாது. புரியுதுங்களா? அதுக்கு நீங்க இது சரின்னு வேணாம், தப்புன்னு வேணாம். இது நல்லபடியா நடக்கட்டுன்ட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருந்தீங்கன்னா, அத எப்படி நல்லபடியா நடத்தணுன்ற அறிவு உங்களுக்கு தன்னால உதிக்கும்.
முதல்ல எந்த காரியத்தை நிகழ்த்துறதுக்கு முன்னாடி எவ்வளோ சிரமமான விஷயமா இருந்தாலும் சரி, அமைதிக்கு வந்துடணும். அமைதின்றது யோசனையை விட்டு விலகிறது. அமைதிக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் நிதானமா இருந்தீங்கன்னா, சும்மா இருந்தீங்கன்னா, அந்த பிரச்சனையாவும் எடுத்துக்கக்கூடாது. அந்த பிரச்சனைய முடிக்கணுன்ற தீவிரத்துக்கும் போகக்கூடாது. அத சரி செய்யணும்னும் போகக்கூடாது. அது அது கலைஞ்சு இப்போ உடனே ரெடி பண்ணணும் அது அப்படின்ற மனநிலைக்கும் போகாம, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அது சரியாகணும்னு சொல்லிட்டு அமைதியா இருங்க. அதற்கான வழிய நீங்க அதுவாவே காமிச்சிரும். அது ஏன்னா எதுக்கு அதுவாவே அந்த அறிவு உங்களுக்குள்ள இருக்கும். எது பண்ணா சரின்றது உங்களுக்கு டக்குன்னு வரும். புரியுதுங்களா? அதனால வெற்றியாளர்கள் யார் அப்படின்னா, வெற்றியாளர்கள் எல்லாவற்றையும் சம பார்வையோடு, சம நோக்கோடு, எதனோடும் முரண்படாமல், எல்லாவற்றோடும் இசைந்து, எது கூடயும் அட்டாச் ஆவாம, எது கூடயும் டிட்டாச்சும் ஆவாம, புரியுதுங்களா? அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, டிட்டாச்மெண்ட்டும் கிடையாம இருக்கிறது. நீங்க எது கூடயும் சேர பார்த்துன்னே இருக்கிறீங்கல்ல, எது கூடயும் சேராம இருக்கிறது. அவங்க தான் வெற்றி. நீங்க எது கூடயும் சேராம இருந்தீங்கன்னா, நீங்க வெற்றிடம்னு புரிஞ்சுப்பீங்க. நீங்க ஒரு காலியான ஆளு. ஆனா இருப்பீங்க. ஆனா இருக்கவும் மாட்டீங்க. புரியுதுங்களா? அவங்க தான் வெற்றியாளர். நிராகரிப்போர் யாருன்னா, கடவுள பத்தி ஏதாச்சும் ஒரு பகுதியா பிரிஞ்சிடுறவங்க தான் நிராகரிப்போர். உலகமா பிரிஞ்சிடுறவங்க நிராகரிப்போர். இல்ல கடவுளோடு கடவுள் 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 கடவுள்னு கடவுள் பேர சொல்லின்னு கடவுளுக்கே சாம்பிராணி போடுறோம் பாருங்க. அவங்க தான் கடவுள் நிராகரிப்போர். உங்களை பற்றியான அறிவு தான் இறைவனை இறைவனுக்கு யார ரொம்ப பிடிக்கும்னா, தன்னை பற்றியான ஞானத்தை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன மட்டும் தான். வெளியில சுத்துறவன இல்ல. புரியுதுங்களா? எதையுமே நிராகரிக்கிறதுக்கு இல்லை. எல்லாமே நீங்க வாழப்படுவதற்காக தான். இந்த உலகமும் உங்களுக்காக தான். இந்த மனமும் நீங்கள் சரியா பயன்படுத்தினீங்கன்னா சரியா இயங்கும். அது மாரி மிக சக்தி வாய்ந்த கருவி இந்த பிரபஞ்சத்திலே இல்ல. உங்க மனம் மாரி சக்தி வாய்ந்த கருவி இந்த பிரபஞ்சத்திலே இல்ல. புரியுதுங்களா? அதனால மனம் தப்பு கிடையாது, ரைட்டும் கிடையாது. புரியுதுங்களா? பயன்படுத்தணும் ஆனா. உங்களுக்கு இங்க எந்த தீர்ப்பும் இருக்காது. நீங்க காலியாவே இருப்பீங்க. யார் தன்னை காலியா வச்சுன்னு இருக்காங்களோ, அவங்க தான் சக்சஸ்ஃபுல் பீப்பிள். புரியுதுங்களா? அதனால பிளவுபடாம இந்த முழுமைய முழுசா ஒத்துக்குங்க. இந்த முழுமை மேல எந்தவித பிளவும் ஏற்படுத்தாம, சாதாரணமா உங்க வாழ்வ வாழுங்க. இப்போ என்ன வேலையோ அத செய்யுங்க அவ்வளோதான். அதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு செய்ய முடியும். நாளைய பற்றியோ, அடுத்த வாரத்தை பற்றியான கணக்குகள்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே சரியா நடந்துன்னு தானே இருக்கு. அது கூட வேலைய பார்த்துன்னு போயின்னே இருங்க. அதனால இத லேசா புரிஞ்சுங்க. இறைவன் அருளால் எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நாளைக்கு வாங்க. நல்லது. இறைவன் போதுமானவன்.